ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது ஜோடியாக கமருதீன் விஜய் பார்வதி ரெண்டு பேருமே இந்த பிக் பாஸ் அந்த டிக்கெட்டு ஃபினாலில் வந்துட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இந்த ரெண்டாவது டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்கில் ரொம்ப கொடுமையாக நடந்துச்சு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சூப்பராக வந்துட்டு செம்மையாக ரொம்ப ஃபயரிங்காக இருந்துச்சு. கமருதீனும் விஜய் பார்வதி இருக்கிற வரைக்கும் அந்த டாஸ்க்கு செம்மையாக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரம் தான் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கமருதீன் அவரோட விஷயங்களை கொஞ்சம் கண்டிப்பாக கவனிக்கணும், வார்த்தையில் கவனிக்கணும். நிறைய ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்காரு. இது கண்டிப்பாக விஜய் சேதுபதி இந்த வாரம் வந்து வச்சு செய்ய போகிறார். இன்னொரு பக்கம் விஜய் பார்வதி வந்துட்டு அவங்க அந்த போய் எட்டி பார்த்து ஊச்சின்னு கொட்டின உடனே வந்துட்டு அவங்களும் வந்து கோவப்பட்டு டப்புனு இப்படி அடித்தது பெரிய தப்பாக வரப்போகுது. ஏன்னா அடித்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை. இதுதான் இப்போ நடந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அந்த டப்பா வந்து ஒரு பக்கம் கையால் தட்டி விட்டு அதுக்கப்புறம் காலால் எட்டி வச்ச விஷயங்கள்லாம் போயிடுச்சு. இப்போ என்னென்னா இவர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பானா, நடுவில் இருக்கிற சென்டர் பாக்ஸ்குள்ளே போய் கையை விட்டு எடுத்து பார்த்துருப்பார். ஏங்க ஏற்கனவே நம்மளுக்கு வந்து 7.5 நாட்டு சனி சூப்பராக வந்து போயிட்டுருக்கு, இதில் இது வேறையான்ற மாதிரி இருந்துச்சு. இத்தனைக்கும் அங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படி பண்ணாதீங்க தேவையில்லாமல் போய் பண்ணார். இன்னொரு பக்கம் விஜய் பார்வதி பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு விதிமீறல் மாதிரியே தெரில. ஏன்னா ரவுண்டு 1 வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் அந்த விஷயத்தை பண்ணியிருப்பாரு, பாலை கீழே போடுங்க, பஸ்ஸருக்கு அப்புறமா வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதை வந்து இவங்க பண்ணாங்க. உடனே வந்து இவங்களும் ரூல்ஸ் விதிமீறல்னு சொல்லிட்டு அட் அ டைமில் 2 பேரும் வெளியே அனுப்பிச்சிட்டார். செம்ம ஷாக் எல்லாருக்குமே, என்ன இது ஜோடியாக வெளியே அனுப்புறீங்க அப்படின்ட்டு செம்ம காண்டாயிடுச்சு. ஏன்னா 2 பேருமே ஓரளவுக்கு நல்லா இருந்தாங்க. அதுலேயும் விஜய் பார்வதி நல்லா 2 ரவுண்டில் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு பாயிண்ட்ஸாக வச்சுருந்தாங்க. இப்போ ரூல்ஸ் பிரேக்குன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி காலி, கமருதீன் காலி, வினோத் காலி 3 பேரையும் வந்து ரூல்ஸ் பிரேக்குன்னு போட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, உன்னால் நான் கட்ட என்னால் நீ கட்டுற மாதிரி வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. பாவம் விஜய் பார்வதி எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நேற்றும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஒரு ரூல்ஸ் விதிமுறைன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. இன்றைக்கும் அதை மாதிரி பண்ணி விட்டாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.